திமுகவுக்குள் பாஜக ஆதரவு குரல்கள். மு.க. ஸ்டாலினின் கூட்டணி பாலிசி மாறுமா? திமுகவுடனான எங்களோட உறவு தேர்தல் காலத்து உறவு மட்டும் இல்ல, இது கொள்கை ரீதியான கூட்டணி. திமுக தலைவர் ஸ்டாலினோட நேற்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம். திமுக என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு முஸ்லிம் லீக் கட்டுப்படும் அப்படின்னு சொன்ன இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியும் தாவேகா அமைச்சரவையில அங்கம் வகிச்சிருக்கு. எந்த காலத்திலேயும் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரணாய் இருப்போம் அப்படின்னு அழுத்தி சொல்லியே இத்தனை ஆண்டுகளா அரசியல் செய்து வந்துச்சு திமுக. இதனால இயல்பாவே பாஜகவை பகையாளியா மாத்திக்கிச்சு. இந்த கட்சி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு பிரகடனம் செஞ்சே இந்த தேர்தலையும் எதிர்கொண்டுச்சு. ஆனா ஜோசப் விஜயின் வருகையால கிறிஸ்தவர்களோட பெரும் பகுதியினர் திமுகவை கை கழுவி விட்டாங்கன்னே சொல்லலாம். முஸ்லிம்களில ஒரு பகுதியினர் விஜய்க்கு கை கொடுத்தாங்க. இதனோட விளைவு கூட்டணியின் தலைவர் ஸ்டாலினே தோற்று போனார். நடிகர் விஜய் தன்னோட பேரை ஜோசப் விஜய்னு சொல்லியே வாக்கு கேட்டதால பாரம்பரியமா திமுகவுக்கு வாக்களிச்சு வந்த கிறிஸ்தவர்கள் கூட விஜய்க்கு வாக்களித்து விட்டனர் அப்படிங்கிற வெளிப்பாடாகவே உண்மையை ஒப்புக்கொண்டார் விசிக தலைவர் தொல் திருமாவளவன். திமுகவுக்கும் இந்த கணக்குகள் எல்லாம் நன்றாகவே தெரியும். இருந்தாலும் அதையெல்லாம் வெளிப்படையா விவாதிக்க முடியாத நிலையும் இப்ப ஏற்பட்டிருக்கு. இந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவளிக்க முன்வந்த போது கூட பெருசா கவலைப்படாத திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் மற்றும் முஸ்லிம் லீக் கட்சிகள் வெளியில இருந்து விஜய்க்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்த போதே கொஞ்சம் நொந்துதான் போனாங்க. இருந்தாலும் அவங்கள வாழ்த்தி வழி அனுப்பியது திமுக தலைமை. ஆனா அங்க போனதுமே விசிகவும் முஸ்லிம் லீக்கும் அமைச்சரவையில பங்கேற்கிற முடிவு பற்றி பேசினப்போ இரண்டு கட்சிகளுமே அமைச்சரவையில சேர சம்மதம் தெரிவிச்சதும் திமுக தரப்ப ரொம்பவே யோசிக்கவே வச்சது. ஆட்சியில பங்கெடுத்தாலும் நாங்க திமுக கூட்டணியில தொடர்வதா இந்த கட்சிகள் வினோதமா பேசி வந்தாங்க. அப்படியானா நாளைக்கே விஜய் அரசுக்கு எதிராக திமுக போராட்டம் நடத்துச்சுன்னா அதுல இந்த கட்சிகள் பங்கேற்குமா அல்லது வெளியில இருந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுமா? மக்களவை தேர்தல்ல இந்த கட்சிகள் யாரோட கைகோர்க்கும் அப்படிங்கிற கேள்விகளும் இப்போ எழுந்திருக்கு. இந்த சூழல்ல தான் கட்சியோட அமைப்பு முறையில பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு வரதா சொல்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். இது பற்றி நம்மிடம் பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர், கட்சியோட அமைப்பு முறை மட்டுமில்லாம கூட்டணி பாலிசியே மாற்ற வேண்டிய கட்டாயம் இப்ப ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் யாருக்காக இந்த இயக்கம் பாடுபட்டதோ அவங்க இந்த தடவை திமுகவை கை கழுவி விட்டுட்டாங்க. இனியும் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு புண்ணியமும் கிடையாது. இத்தனை நாளும் தேசிய அளவுல காங்கிரஸ் எங்களுக்கு தோள் கொடுக்கும் அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தோம். ஆனா அந்த கட்சி முதுகுல குத்திருச்சு. இனியும் காங்கிரஸையோ இந்தியா கூட்டணியோ நம்புறதை விட பேசாம பாஜகவோட கை கோக்கிறதுல தப்பில்ல அப்படின்னே தெரியுது. திமுகவுக்கு காங்கிரஸ் செய்த துரோகத்தை விட பாஜக பெருசா ஒன்னும் செய்யல. மாநில கட்சிகளை தொடர்ச்சியா உதாசீனப்படுத்தி வர்ற காங்கிரஸ் கடைசியில திமுக தலையிலையும் கை வச்சிருச்சு. இது மூலமா இந்த கட்சி தேசிய அளவுல தன்னோட நம்பிக்கையை இழந்துட்டே வருது. மத்தியில காங்கிரஸ் கட்சியோ அதோட கூட்டணியோ ஆட்சி அமைக்கிறதுக்கான முகாந்திரம் எதுவுமே கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் தெரியல. அடுத்து பாஜக தான் அப்படிங்கிற நிலைமையே இப்போ இருக்குது. இந்த நிலையில தான் இன்னும் பாஜக எதிர்ப்பு கோஷம் வேண்டுமா அப்படின்னு திமுக தலைவர் யோசிக்கணும். நமது ஆதரவுல பழனிசாமியை முதல்வராக்கவும் தயார் அப்படிங்கிற நிலைப்பாட்டை தேர்தலுக்கு பின்னாடி எடுத்தப்போ பாஜக கூட்டணி பற்றி சிந்திக்கிறதுல எந்த தவறுமே இல்ல. பாஜகவோட கை கோக்கிறதுல தமிழகத்துல நாம் எதையும் இழக்க போறதில்ல. இப்போ விஜயை ஆதரிக்கும் கட்சிகள் திமுக வரலாற்று பிழையை செய்து விட்டது அப்படின்னு குதிக்கலாம். நீங்க செய்ததை விடவா அப்படின்னு ஒரே வரியில அவங்களோட வாய அடைக்க முடியும். தேர்தலுக்கு முன்னாடி திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகளோட விசாரணையை துரிதப்படுத்தணும் அப்படின்னு பழனிசாமி அழுத்தம் கொடுத்தப்ப கூட பாஜக அதை செய்யல. திமுகவை விஜயும் பழனிசாமியும் தாக்கியதை விட பாஜக தாக்கியது கொஞ்சம் கம்மிதானே சொல்லலாம். இன்னைக்கு நம்மால ஜெயித்தவர்கள் விஜயை ஆதரிக்க போயிட்டாங்க. அதனால தோல்விக்கான காரணங்களை ஆராய தொடங்கி இருக்கிற தலைவர் அடுத்த வெற்றிக்கான ஆக்கப்பூர்வமான ஆலோசனையிலும் கவனம் செலுத்தணும். மத்தியில மீண்டும் திமுக ஆளும் நிலையை உருவாக்கணும்.
அப்படின்னு மனதில் இருந்ததை கொட்டி தீர்த்தார் அந்த திமுக முன்னாள் அமைச்சர். விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் இதற்கு தயாராகுமா திமுக தலைமை?